அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையினுடைய ஒழுக்கங்கள். தொழுகையில் இமாம் ஜமாத்து நடக்கிறது, இமாம் தொழுகை நடத்துகிறார், நாமும் அதை பின்தொடர்ந்து தொழுகிறோம் என்று சொன்னால் மாமுமாக இருக்கக்கூடிய நாம் ஜமாத்தை பின்தொடர்வதனுடைய முழு நோக்கமே அதனுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு சில சகோதரர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சில சகோதரர்களை தவிர பெரும்பாலான இன்னும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? இமாம் சுஜூதுக்கு செல்கிறார் என்று சொன்னால் வேகமாக நாம் இமாமுக்கு முன்னாடியே சுஜூது செய்வது, இமாம் சுஜூதை விட்டு மேலே எழுந்து வருவதற்கு முன்னால் நாம் எழுந்து வருவது, இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு சலாம் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கொடுக்குவதற்கு முன்னாலேயே 2 சலாம்களையும் கொடுத்துவிட்டு வேகமாக ஓடக்கூடிய ஒரு சில சகோதரர்களை நாம் பார்க்குறோம். இது ஜமாத்துடைய தொழுகை கூடவே கூடாது. இமாமை பின்தொடர்ந்து தான் நாம் செய்ய வேண்டும். இமாம் ருக்குவுக்கு செல்கிறார், ருக்குவில் முழுமையாக அவரை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னாகத்தான் நாமும் ருக்குவில் போய் ஜாயின் பண்ண வேண்டும், சேர வேண்டும். இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ருக்குவிலிருந்து மேலே வருகிறார், வந்த பிறகுதான் நாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று மேலே வர வேண்டும். பிறகு இமாம் சுஜூத் செய்கிறார், சுஜூதில் போன பிறகுதான் நாமும் சுஜூத் செய்ய வேண்டும். இதுதான் சிறப்பான தொழுகை முறிக்காத செயல்கள். ஆனால் இதற்கு மாறாக சில சகோதரர்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை முழுமையாக உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.